இனம் தோன்றியது ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு தியரி, அதான் அவுட் ஆஃப் ஆப்பிரிக்கா தியரிங்கிறத அதை வந்து உறுதிப்படுத்துது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நாகரிகம் அடைகிறது. சோ இது ரெண்டும் ஆக்சுவலா வேற விஷயம். அப்ப நீங்க நாகரிகம் அடைந்ததுன்னு சொன்னா பாருங்க, வேர்ல்டு ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன்ல ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷனா இருக்கிறது எகிப்த் சிவிலைசேஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்கதானே இருக்கு, ஆப்பிரிக்கால தானே இருக்கு. இந்த எகிப்த் சிவிலைசேஷன் இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி மக்கள் வந்து இங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டு இருந்தா இப்படி இருக்கும். சோ ஆட்டோமேட்டிக்கா சிவிலைசேஷனோட கிரெடிட் இங்க அப்படின்னு போயிடும். பட் அதே எகிப்த் சிவிலைசேஷன் இருந்த இடத்துல அதுக்கு முன்னாடி பரிணாம சிவிலைசேஷன் வேற ஏதாவது இருக்கானா? இல்ல. ஒரு பர்டிகுலர் எகிப்த் சிவிலைசேஷன் ஒரு விவசாய சமூகம். அந்த விவசாய சமூகம் அங்க இருந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கு. அந்த விவசாய சமூகம் வந்து நல்ல உச்ச நிலையில இருந்திருக்காங்கிறது ஆதாரம் இருக்கு. அதற்கு முந்தைய நிலையில என்னவா இருந்தாங்க? இல்ல. புரியுது. நீங்க 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே ஒரு எழுத படிக்க தெரிந்த சமூகம் எகிப்துல இருந்தாங்கிறத காட்டுது. அதற்கு முன்னாடி அவங்க என்னென்னவா அது பரிணமிச்சு வந்தாங்கிறதுக்கான ப்ரூஃப் அங்க கிடையாது. டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இல்ல. டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் இல்ல. இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் நீங்க ரொம்ப ஆத்தென்டிக்கா பார்க்கலாம்னா சவுத் இந்தியால தான் நீங்க பார்க்கலாம். சவுத்ல தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த படிநிலை வளர்ச்சி வந்து உங்களுக்கு அப்படியே ரொம்ப கிளியரா கிடைக்கும். இதுக்கு நடுவுல சின்ன சின்ன கிராமங்கள் மாதிரியான வாழ்க்கை, இல்ல வேட்டை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு அது எழுத்துடைய வளர்ச்சி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து பெரிய அளவு இந்த சுமேரிய நாகரிகத்திலேயோ இல்ல வந்து இந்த மெசபோட்டேமியா, அதாவது நம்ம சிந்து சமவெளி நாகரிகங்களையோ அப்படி இல்ல. எடுத்தோடனே டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும். புரியுதா? அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரிப்ட் என்ன? இப்ப சிந்து சமவெளி நாகரிகத்தில் மனிதர்கள் நாகரிகம் அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னா சிந்து சமவெளி எழுத்துக்கூறுகள் நமக்கு கிடைக்குது. சிந்து சமவெளியோடைய முந்தைய எழுத்துக்கூறுகள் சிந்து சமவெளி பகுதியில் எங்கேயாவது இருக்கா? ஆனா இப்ப நீங்க தமிழ்நாட்டுல நீங்க ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா தமிழ் மொழியோட இன்றைய காலகட்ட எழுத்துக்கள் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்துக்கள் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்துக்கள் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுத்துக்கள் கிடைக்கும். அப்ப இங்க நமக்கு அந்த பரிணாம வளர்ச்சி, நம்ம அதாவது ஒரு சிவிலைசேஷனல் growth வந்து தமிழ்நாட்டுல எவிடன்ஸோட கிடைக்குது.